இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் மீட் பண்ண போறதுக்கு நான் எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன்னு வார்த்தையில சொல்ல முடியாது. கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க செஞ்ச உதவியை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்க மாட்டேன். Hey, don't mention it. It's all my pleasure. ஏன் சொல்றேன்னா, ஒரு சைக்கியாட்ரிஸ்டா ஒரு அம்மா பையன் மீட் பண்றாங்கன்னா அதோட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்கும்? என்னோட லைஃப்ல டுடே இஸ் கோயிங் டு பி a most memorable day. Thanks a lot, doctor. Again. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்க கேஸ் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். கௌதமும் என்னை பார்க்க இங்கே தான் வரப்போறேனா? அவன் எப்போ வரப்போறான் டாக்டர்? Oh, he should be here any minute. Please, take a seat. நீங்க 2 பேரும் பேச நிறைய இருக்கும். All the best. ஓகே டாக்டர். I couldn't take it. You didn't tell me this day would come. I wasn't this kind. Look at what happened. No, I don't want it. Drop it right here. Says in my head. You did not tell me this day would come. I could not stop me from walking to you, carrying a gun. The sky is coming down. Why is it so dark and empty in my mind? No, no. I love you. I've loved you. I know you are my mom, and I am your son, carrying a gun. என்னை மன்னிக்கிறதுக்கு நீ மாறி வருவேன்னு நினைச்சேன்டா. அம்மாவை கொல்லவா வந்திருக்க? என்னுடைய சாவுல தான் உன் கோபம் எல்லாம் போய் நீ சாதாரண மனுஷனா மாறுவேன்னு தோணுச்சுன்னா அதுக்கு நீ என்ன கொல்ல வேண்டாண்டா. திரும்பவும் உன்னை கொலைகாரனா ஆக விட மாட்டேன். நானே செத்து போறேன். சித்து, நான் சொல்றத கேளு சித்து. எப்படி இருந்தாலும் என்னோட லவ் பொய்ன்னு நீ முடிவு பண்ணிட்ட. ஆனா அட்லீஸ்ட் உன் அம்மாவோட அன்பையாவது நீ சரியா புரிஞ்சுக்கணும். என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என் பையன் என்னை பார்த்தாலும் இல்லை பேசினாலும் செத்து போயிடுவேன்னு சொல்றான். ஆனா உண்மை என்னன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அவனுக்காக தான். அரவிந்த் உனக்கு தெரியலமா, ஆந்திரா பார்டர்ல இருக்கிற இந்த கிராமத்துல எஜுகேட்டட் ஃபேமிலி, அமெரிக்கால இருக்கா. தெரியும் மாமா, கேள்விப்பட்டிருக்கேன். அவன் இன்னைக்கு என்ன பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருந்தான். நீங்க மறுபடியும் அந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்க மாமா. எனக்கு கௌதம் இருக்கான், அவன் போதும். அவங்க எனக்கு பொண்டாட்டியா வேணும்னு கேட்டிருந்தான்னா இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டேம்மா. ஆனா அவன் உங்க மருமக என் பொண்ணை அவங்க பொண்ணா பார்த்துப்பாங்களான்னு கேட்டுட்டு போனாம்மா. அந்த ஒரு வார்த்தை தான்மா என்னை யோசனை பண்ண வச்சுக்கிட்டே இருக்கு. உனக்கும் ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும், எனக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தான்னா நான் இதைத்தாம செஞ்சிருப்பேன். இதுக்கு மேலேயும் யோசிக்காதம்மா.
நீ எடுக்க போற முடிவு உன்னோட வாழ்க்கைக்கு மட்டும் இல்லம்மா, கௌதமோட எதிர்காலமும் அதை நம்பித்தான் இருக்க. உண்மையாவே நான் மறுபடியும் அவனுக்கு ஒரு அப்பா கிடைக்கணும்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அதே என் வாழ்க்கைக்கு ஒரு சாபம் ஆயிடுச்சு டாக்டர். அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணுங்கிற என் நினைப்பு தான் அவன் வாழ்க்கையே நாசம் பண்ணிடுச்சு. அவனுக்காகன்னு சொன்னாதான் நீ ஒத்துப்பேன்றதுக்காகத்தான் அப்படி சொன்னேம்மா. அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது மாமா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. அவனோட அப்பா ஸ்தானத்துல இன்னொருத்தரை வச்சு பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லம்மா. கொஞ்சம் வருஷம் கழிச்சு நானே அவனுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிடுறேன். இது பாருமா, உன்னோட அப்பாவை தாம்மா பேசுறேன். எல்லா விஷயத்தையும் யோசிச்சுதான் சொல்றேன். என்ன புரிஞ்சுக்கடா தாயி. அவனை ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுறேன் மாமா. அது அவனை நீ இப்படி பார்த்தீன்னா அவன் தாய்க்க மாட்டான். அவன் வரத்துக்கு முன்னாடியே நீ கிளம்பிடுமா. வா, கிளம்புமா. ஊர்ல இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டு அறிஞ்சோ அறியாத வயசுல நான் பண்ணது தப்புன்னு என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் நான் அவனை பார்க்க போயிருந்தேன். என் கூட பேச மாட்டேன்னுட்டான். அவ என்கிட்ட பேசினாலோ என்ன பார்த்தாலோ நான் செத்துருவேன். இங்க இருந்து அவளை போக சொல்லுங்க. என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியலம்மா. அவனை விட்டு நீ எவ்வளவு விலகி இருக்கியோ அவ்வளவு நல்லது. என்ன மன்னிச்சிருமா. அப்போ பயந்து போனேன்னா அவங்கிட்ட பேசுறதுக்கு கூட முயற்சி பண்ணல. அன்னையிலிருந்து நான் கௌதமை விட்டு தூரமா போய் வாழ்ந்தேன். அவனை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் டாக்டர். கௌதம்க்கு 15 வயசு இருக்கும்போது தடால ஊர்ல யாரோ என்னை பத்தி தப்பா பேசிட்டாங்கிறதுக்காக அவனை கொன்னுட்டான். அவன் தாத்தா அந்த பழியை அவர் மேல போட்டுக்கிட்டார். தாத்தாவோட பேர் என்ன? சூரிய நாராயணா. இந்த விஷயம் எனக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஊருக்கு போய் பார்த்தேன். ஆந்திரா ஜெயிலே அவர் செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சது. கௌதம் அந்த ஊரை விட்டு அப்பவே போயிட்டான். எங்க இருக்கான்னு தெரியாம கொஞ்ச வருஷம் அவனை தேடிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் நான் பிசினஸ் வேலையா சென்னைக்கு வந்தப்போ I saw him.